43ാவது ശ്ലോകം. പരിരേബേ അംഗജം ദോർഭ്യാം ദീർഘ ഉത്കണ്ഠമനാഹ ശ്വസൻ. പരിരേബേംഗജം ദോർഭ്യാം പരിരേബേ അംഗജം ദോർഭ്യാം പരിരേബേംഗജം ദോർഭ്യാം ദീർഘോത്കണ്ഠമനാശ്വസൻ. വിശ്വക്സേന അംഗ്രി സംസ്പർശ ഹത അശേഷ അഗബന്ധനം. വിശ്വക്സേനാംഗ്രി സംസ്പർശ ഹതാശേഷാഗബന്ധനം. പരിരേബേംഗജം ദോർഭ്യാം ദീർഘോത്കണ്ഠമനാശ്വസൻ. വിശ്വക്സേനാംഗ്രി സംസ്പർശ ഹതാശേഷാഗബന്ധനം. ദീർഘ ரொம்ப காலமாயிட்டு புத்திரன் தபசுக்கு போயிட்டு 6 மாசம் ஆச்சு. புத்திரன் இனி திரும்பி வருவானா, புத்திரனுக்கு ஏதாவது சம்பவிச்சிருக்குமா அப்படிங்கிற துக்கத்துல முழுகி இருந்த ராஜா கிட்ட நாரத மகர்ஷி சொன்னார், கவலைப்படாதே, உன்னோட புத்திரன் கட்டாயம் திரும்பி வருவார் அப்படின்னு. புத்திரன் வருவார் அப்படிங்கிற நாரத முனியோட வாக்கியம் சத்திய வாக்கியம் அப்படிங்கிறதுனால ராஜா நிறைய நாளாயிட்டு புத்திரன் எப்போ வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்ததாக்கும். அப்படி ரொம்ப காலமாயிட்டு 6 மாச காலம் புத்திரன் வனத்துக்கு போயிட்டு 6 மாச காலம் ஆயாச்சு. புத்திரன் திரும்பி வரதையும் பார்த்து காத்திருந்த உத்கண்டமனாக எதிர்பார்ப்போடு கூடிட்டு காத்திருந்த புத்திரன் கட்டாயம் திரும்பி வருவர் அப்படின்னு நாரத மகர்ஷி சொன்ன அந்த புத்திரன், அந்த நாரத மகர்ஷியோட வாக்கு இப்ப இதா சத்திய வாக்காயிடுத்து. அதனாலேயே புத்திரன் வந்துட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு ஸ்வசன் பெருமூச்சு விட்டுண்டு, ஹப்பா அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு விட்டுண்டு புத்திரனோடு கிட்டக்க நடந்து போனார். மகாராஜா ரதத்திலேருந்து இறங்கிட்டு புத்திரனை பார்த்த சந்தோஷத்துல புத்திரன் கிட்ட நடந்து போற அந்த ராஜா தோர்பியாம் ராஜாவோடு 2 கைகளாலையும் புத்திர வாத்சல்யத்தோடு கூடிட்டு துருவகுமாரனை பரிரேபே நன்னா கட்டி பிடிச்சார். நீ திரும்பி வந்துட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து, இதை விட சந்தோஷம் இனி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அர்த்தத்துல ரொம்ப நேரம் புத்திரனை கட்டி பிடிச்சு நின்னார் உத்தானபாத ராஜா. அங்கஜம் ராஜாவோடு சரீரத்தோடு பார்ட்டான சரீரத்திலேருந்தே உண்டான அந்த புத்திரனை கட்டி பிடிச்சார். உத்தானபாத மகாராஜாவோட பிரியபுத்திரன் துருவன் இப்போ விஸ்வக்சேனா விஸ்வக்சேனன மாதிரி ஆக்கும். எல்லா பாகத்திலையும் ஆജ്ഞை புறப்படுவிக்கிறதுக்கான சக்தி இருக்கிறவராக்கும் இப்போ துருவன். பிரபஞ்சத்துல சகலதும் கண்ட்ரோல் செய்யற விஷ்ணுவுக்கு விஸ்வக்சேனன் அப்படின்னு பேர் இருக்கு. அதே மாதிரி தபசால பகவான் கிட்டேந்து நிறைய வரங்களை வாங்கி அந்த ராஜாவோட முன்னால நிற்கிற துருவகுமாரன் எல்லாம் தன்னோட கண்ட்ரோல்ல தன்னோட சொல்படிக்கு இந்த பூமியில கண்ட்ரோல் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கிற புத்திரன் ஆயிட்டாக்கும் இப்போ திரும்பி வந்திருக்கிறது. சுவயம்பூமனுவோடு புத்திரனான உத்தானபாதனோடு புத்திரன், அந்த உத்தானபாதனோடு புத்திரனான துருவன் இப்போ 36,000 சம்பல்சரம் பூமி முழுவன் பரிபாலனம் பண்ணுற மனு சக்கரவர்த்தியே தான். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுரயுகமாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிற கல்பத்துல 1000 சதுரயுகத்துல
14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்ணுவா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படியாக்கமானா ஒரு மனுவோட காலகட்டம் அப்படிங்கிறது 1000 டிவைடட் பை 14 71.43 அப்படின்னு பார்த்தா அதை ரவுண்டப் ஆகிட்டு எடுத்தானா 72 அப்படின்னு கிடைக்கும். அப்படி 72 சதுரயுகங்கள் ஆக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம். சுவயம்புவ மனுவோடு காலகட்டம் 72 சதுரயுகங்கள் ஆக்கும். அந்த 72 சதுரயுகத்தில சாயம்புவ மனுவும் அவரோட புத்திரனும் பேர குழந்தைகளும் எல்லாம் ஆட்சி பண்ணுவா. அதுல துருவகுமாரனோட ஆட்சி காலகட்டமாக்கும் பகவான் கொடுத்தார் 36,000 வருஷம் அப்படிங்கிறது. மனுவோடு பரிபாலன காலகட்டம். அதுல சுவயம்பு மனுவோடு காலகட்டத்துல சுவயம்பு மனுவோடு புத்திரன் உத்தானபாதன் பரிபாலனம் பண்ணுவார். அந்த உத்தானபாதனோட புத்திரன் துருவகுமாரன் ஆட்சியாக்கும். துருவகுமாரனோட ஆட்சியாக்கும் இனிமேல் வரப்போறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பகவான் விஷ்ணு விஸ்வக்சேனனாயிட்டு பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துறார். பிரபஞ்சத்துல விஸ்வக்சேனனான பகவான் விஷ்ணுவோடு அங்கிரி சம்ஸ்பர்ஷா பாதங்களை நன்னா ஸ்பர்ஷிச்சதால பாதங்களை தொட்டு நன்னா நமஸ்காரம் பண்ணினதுனால அசேஷ அகபந்தனம். அகம் ஜனனா பாபம், பாபபந்தனம் அப்படின்னா சம்சார சக்கரத்துல இருக்கிற அந்த கெட்டு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அது அசேஷம் பூர்ணமாயிட்டும் ஹதா இல்லாதவனாக்கும். இப்போ துருவன் இந்த பூமியில துருவன் ஆசைப்படுறதெல்லாம் நேடி எடுத்து சுகமாயிட்டு வாழ்ந்து ஜீவிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தோடு கூடிட்டு ஆஸ்வதிச்சு ஜீவிச்சு ஜீவித விரக்தி பாவம் வந்துட்டு 36,000 வருஷம் ஜீவிச்சு துருவ நட்சத்திரமாயிட்டு அந்த ஜீவன் வானத்துல ஜொலிச்சு நிற்கும். அந்த துருவ நட்சத்திரம் பிரம்ம பிரளயம் வரைக்கும் அழிவில்லாம நின்றுட்டு பகவானில அந்த ஜீவன் லயிச்சு சாயுஜ்ய முக்தி பிராபிக்கும். அப்படின்னாக்கும் பகவான் துருவனுக்கு கொடுத்த வரம். வாசனா குணங்கள் இல்லாதக்கே துருவன் வாழ்வர். அடுத்த ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்திலேருந்து கொண்டு போற ஒன்றும் இருக்காது. அதனாலேயே எல்லா பாப பந்தனங்களும் பரிபூர்ணமாயிட்டு நசிச்ச துருவகுமாரனியாக்கும் ராஜாவோட கைகளால ராஜா இப்போ கெட்டி பிடிச்சு நிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவத் பாத ஸ்பர்ஷத்தால துருவனோடு எல்லா விதமான பாப வாசனைகளும் இல்லாம ஆயிடுத்து. இப்போ பாபம் கம்ப்ளீட்டா இல்லாத துருவனியாக்கும் பார்க்கிறோம். இனியும் பாப பிரவருத்தி செஞ்சானா மட்டும்தான் பாபபந்தம் அப்படிங்கிறது துருவனுக்கு உண்டாகும். பகவத் தர்ஷன ஸ்பர்ஷத்தால பகவான பார்த்ததாலையும் தொட்டதாலையும் புனிதமான சரீர மனசோடு கூடின துருவன். அந்த துருவனையாக்கும் இப்போ உத்தானபாத மகாராஜா கட்டி பிடிச்சு நிற்கிறார் ஆனந்தத்தோடு கூடிட்டு. 44வது ஸ்லோகம். அத அஜிக்ரன் முகுஹு மூர்தினி சாந்தைஹி நயன வாரிபிஹி. அதாஜிக்ரன் முகுர்மூர்தினி சாந்தைர் நயன வாரிபி. ஸ்நாபயாம் ஆச தனயம். ஸ்நாபயாமாச தனயம் ஜாதஹ உத்தாம மனோரதஹ. ஸ்நாபயாமாச தனயம் ஜாதோத்தாம மனோரதா. அதாஜிக்ரன் முகுர்மூர்தினி சாந்தைர் நயன வாரிபி. ஸ்நாபயாமாச தனயம் ஜாதோத்தாம மனோரதா. அதா துருவகுமாரன் அப்படிங்கிற புத்திரனை உத்தானபாத மகாராஜா கட்டிப்பிடிச்சு நின்னாரே. அதுக்கு அப்புறம் மூர்தினி சிரசில புத்திரனோடு சிரசில
முகுஹு மறுபடியும் மறுபடியும் அஜிக்ரனு முத்தமிட்டார் மகாராஜா. சுருஜியோடு வாக்ஷரங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு ராஜாவுக்கு சாதிக்காத்ததாலே ஆக்கும் புத்திரன் வனவாசத்துக்கு யாத்திரையானது. மகாராஜாவான உத்தானபாதனுக்கு சுருஜி கிட்ட பேசாதே அப்படின்னு ஆജ്ഞாபிக்கிறதுக்கான அதிகாரம் இருந்துட்டு கூடியும் ராஜா அப்படி செய்யலை. சுருஜியோடு அழகுல மயங்கி போன ராஜா புத்திரனை பாசத்தோடு கூடி பார்க்க கொடியும் செய்யலை. அதுல ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிச்ச ராஜகுமாரன், அந்த சின்ன பிஞ்சு மனசு 5 வயசு பாலகன் கொட்டாரத்திலேருந்து வனயாத்திரை கிளம்பி போனானே, அதனாலேயாக்கும் துருவகுமாரன் 6 மாசம் வனத்துக்கு போனது அப்படின்னு நினைச்சு ராஜா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா துக்கிச்சு நிக்கிறத நம்ம பார்த்ததாக்கும். அப்படி இருக்கிற நேரத்திலேயாக்கும் குழந்தையான துருவன் திரும்பி வந்தாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு ஓடி வந்து புத்திரனை பார்த்து கட்டி பிடிச்சு நின்னது குற்ற உணர்வு இப்போ ராஜாவோட மனசுலேருந்து போயிடுத்து. ஜாதகா உண்டானதான உத்தாம மனோரதா, மனசுல உயர்ந்து வந்த ஆசைகள் எல்லாம் நடக்காது. துருவகுமாரன் திரும்பி வரணும் அப்படிங்கிற ஆசை, அந்த ஆசை இப்ப நடந்துடுத்து. நம்மளோட ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகாது, நடக்காது. என்ன வேணா ஆசைப்படலாம், ஆனா எல்லா ஆசையும் பூர்த்தி ஆகாது. ஆனா இங்க ராஜாவோட மனசுல ஜாதகா உண்டான உத்தாம மனோரதா, மனசுல உயர்ந்து வந்த ஆசை, அந்த ஆசை இப்போ சாதிச்சதுனால மகாராஜாவோட மனசு அப்படிங்கிறது ரதம் மாதிரி ஆசைகளுக்கு பின்னால நடந்த அந்த ராஜாவோட மனசு சீதைஹி நயனவாரிபிஹி, சாந்தைஹி நயனவாரிபிஹி, குளிர்மை இருக்கிற ஆனந்த கண்ணீர், அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சௌமியமா ஒழுகிற ஆனந்த கண்ணீர். துக்கத்துல வர கண்ணீருக்கு நல்ல சூடாக்கம். இங்க ராஜாவோட கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் ஜில் அப்படின்னு ஒழுகி இறங்குறது. அதாக்கம் இங்க சாந்தைஹி நயனவாரிபிஹி, அப்படி இல்லைன்னா ரொம்ப குளிர்ந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். சீதைஹி நயனவாரிபிஹி, ஆனந்த கண்ணீரால நயனம், அந்த கண்ணால புத்திரனை பார்த்துட்டு தனயம் புத்திரனை ஸ்நாபயாமாசா, கண்ணீரால குளிக்க வைக்கவும் செஞ்சார். துருவகுமாரனை கெட்டிப்பிடிச்சு உச்சந்தலையில முத்தமிடுற நேரத்துல ராஜாவோடு ஆனந்த கண்ணீரால துருவகுமாரனோட சரீரமெல்லாம் நனைஞ்சுது. கொடும் வனத்துல வன்ய மிருகங்களிலிருந்து துருவகுமாரன் திரும்பி வரமாட்டார் அப்படின்னு நினைச்சிருந்த உத்தானபாதன் ராஜகுமாரன் திரும்பி வந்த அந்த சந்தோஷத்துல ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அனுபவிச்சார். அந்த குழந்தை திரும்பி வரக்கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டாரு ராஜா. ஆசைகளுக்கு பின்னால, நடக்காத ஆசைகளுக்கு பின்னால பாஞ்சு நடக்கிற மனசாக்கும் ரதம் மாதிரி பாஞ்சு நடக்கிற மனசு, அந்த ஆசை ஜாதகா நடந்தோன மனசு சந்தோஷ மிகுதியால ஒசரமா துள்ளி சாடித்து. அதாக்கும் இங்க உத்தாம மனோரதா, ஆனந்தத்தால கண்ணீர் தாரதாரையாயிட்டு ஒழுக்கிண்டு புத்திரனை கெட்டி பிடிச்சு ராஜா முத்தமிட்டார். புத்திரன் திரும்பி வரக்கூடாதா, புத்திரன் திரும்பி வரக்கூடாதா அப்படிங்கிற ஆசை, அந்த ஆசை அப்படிங்கிறது ராஜாவோட மனசுல உரைச்சு நின்னுது. புத்திரன் திரும்பி வரத மனக்கோட்டை கட்டின்னு இருந்தார் ராஜா. அதாக்கும் இங்க மனோரதா. அப்படி புத்திரன் வர அந்த நிகழ்வை
மனசுல மனக்கோட்டை கட்டின்னு இருந்த ராஜா. அந்த ஆசைகள் அப்படிங்கிறது இங்க பூர்த்தியாச்சு ராஜாவுக்கு. நம்மளெல்லாம் நினைக்கிற எல்லா ஆசைகளும் நமக்கு நடக்கணும்னு இல்லை. ஆனா இங்க ராஜாவோடு அந்த ஆசை இங்க ஜாதஹா உண்மையானோன அந்த சந்தோஷ மிகுதியில அந்த மனக்கோட்டை கட்டின விஷயமெல்லாம் உண்மையா நடந்தோன. உத்தாம மனோரதா அந்த மனக்கோட்டை சாதிச்ச சந்தோஷத்தால துள்ளிச்சாடினார் ராஜா. 45வது ஸ்லோகம். அபிவந்திய பிதுஹு பாதௌ ஆசீர்பிஹி ச அபிமந்திரிதஹ. அபிவந்திய பிது பாதாவாசீர்பிச்சாபிமந்திரித நநாம மாதரௌ शीर्ष्णा सत्कृतः सत् जन अग्रणीः न नाम मातरौ शीर्ष्णा सत्कृत सज्जनाग्रणीः. अभिवन्द्य पितु पादावाशीर्भिश्चाभिमन्त्रित न नाम मादरौ शीर्ष्णा सत्कृत सज्जनाग्रणीः. சஜ்ஜன அக்ரணீஹி பாபமெல்லாம் இல்லாமான துருவன். ரஜோகுண தமோ குணங்கள் இப்போ துருவனுக்கு இல்லை. பகவத் தர்சனத்தாலையும் பகவானோடு ஸ்பர்ஷனத்தாலையும் பகவானோடு பாஞ்சஜன்ய அப்படிங்கிற சங்கு கன்னத்துல ஸ்பர்ஷிச்சதாலையும் மன சரீர சுத்தி இருக்கிற துருவன் சஜ்ஜனங்களில ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ஸ்தானத்தை இப்ப வகிக்கிறார். சஜ்ஜனங்களில உத்தமோத்தமனா இருக்கிற துருவன். அதாக்கும் இப்போ இந்த துருவகுமாரனோடு அவஸ்தை அப்படிங்கிறது. உத்தமோத்தமனான சஜ்ஜனமாயிட்டு இருக்கார் துருவகுமாரன். சத்குண சிரேஷ்டனான துருவன் முதல்ல என்ன செஞ்சார் அதே ஆக்கும் இங்க சொல்லப்படுறது. பிதுஹு அப்பாவோடு பாதவு அபிவந்தியா ரெண்டு பாதங்களிலையும் சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார், தண்ட நமஸ்காரம் பண்ணினார். ஆசீர்பிஹி ச அபிமந்திரிதா நன்னா இரு புத்ரா, தீர்க்க ஆயுஷோடு கூடி இரு குழந்தை, பூர்ண ஆரோக்கியவானாயிட்டு வாழு புத்ரா அப்படின்னலாம் அப்பாவான மகாராஜாவான உத்தானபாதன் புத்திரன் துருவனை ஆசீர்வாதம் செஞ்சார். அப்பா அனுகிரகிச்சு சத்குணவானாயிருக்கிற புத்திரன் அந்த துருவகுமாரனை அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டு சத்கிருதா நன்னா சல்காரம் பண்ணினார். கைபிடிச்சு நடத்திண்டு உச்சந்தரையில முத்தமிட்டு கெட்டிப்பிடிச்சு நல்ல பூமாலையெல்லாம் புத்திரனோடு கழுத்துல போட்டு அலங்காரம் பண்ணி ரத்னாபரணங்கள் எல்லாம் புத்திரனோடு சரீரத்துல அலங்காரமாயிட்டு போட்டு ராஜா அவரோட சந்தோஷத்தை பிரகடனப்படுத்தினார். மடியில உட்காரத்துக்கு கூடியும் சம்மதிக்காத்த சுருஜி இப்போ வாய மூடிண்டு பேசாம நின்னா. அப்பாவோடு மடியில உட்காரத்துக்கு போன குழந்தைய கருணையோடு கூடிட்டு ஒரு பார்வை கூடியும் பார்க்காத்த அப்பாவாக்கம் இப்போ புத்திரனை ரொம்ப ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு கெயர் பண்ணினது. ரொம்ப ரொம்ப நன்னா ட்ரீட் பண்ணினார் அப்பா, சல்காரம் பண்ணினார். நீ திரும்பி வந்தது என்னோடும் இந்த ராஜ்யத்தோடும் புண்ணியமாக்கும் அப்படின்னு ராஜா சொல்லாம சொல்ற மாதிரி துருவன்கிட்ட தன்னோட பாசத்தை பிரகடனப்படுத்தினார். ராஜா இப்போ சுருஜிய கொஞ்சம் கூட கேர் பண்ணலை. சத்குணங்கள் நன்னா இருக்கிற துருவன் அதுக்கப்புறமா என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் இங்க பாக்குறோம். மாதரவ் சுனீதி அப்படிங்கிற துருவனோடு அம்மை, சுருஜி அப்படிங்கிற சித்தி,
இவ ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நினைச்சு சீர்ஷ்ணா ரெண்டு அம்மாவையும் தலைய குனிச்சு நனாமா நமஸ்காரம் பண்ணினார் துருவன். பகவானை தரிசிச்ச துருவனுக்கு தன்னோட சொந்தம் அம்மை சித்தி அப்படிங்கிற வித்தியாசம் ஒன்றும் இப்ப இல்லை, பேத புத்தி இல்லை. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். 46வது ஸ்லோகம். சுருஜிஹி தம் சம் உத்தாப்ய பாத அவனதம் அர்பதம் பரிஷ்வஜ்ய ஆஹா ஜீவ இதி பாஷ்ப கத்கதயா கிரா சுருஜேஸ்தம் சமுத்தாப்ய பாதாவனதமர்பதம் பரிஷ்வஜ்யாஹ ஜீவேதி பாஷ்ப கத்கதயா கிரா. பாத அவனகம், பாதத்துல விழுந்து கடந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற தம் அந்த துருவகுமாரன சுருஜி அப்படிங்கிற துருவன வாக்ஷரங்களால வெட்டி நொறுக்கின அந்த சித்தி சமுத்தாப்யா நன்னா பிடிச்சு நிக்க வச்சா. அர்பகம் 5 வயசு மாத்திரம் பிராயம் இருக்கிற ராஜகுமாரனான துருவனை எந்திருந்து நிக்க வச்சுட்டு ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தோடு கூடிட்டு சுருஜி ஆசீர்வாதம் செஞ்சா. அர்பகம் சொல்றது ரொம்ப ரொம்ப சின்ன வயசான குழந்தை அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைகளுக்கு சூதுவாது தெரியாது, வெக்கம் மானம் ஒன்றும் இல்லை, சத்தமா தேவைகளுக்கு ஆயிட்டு அழும். നമ്മൾ அழறதுனால அடுத்தவா பார்த்து சிரிப்பாளே அப்படிங்கிற நினைப்பொன்னும் இல்லை, அதனாலேயாக்கும் அர்பகம் அப்படின்னு சொல்றது. அப்ப ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை 5 வயசு பாலகனான அந்த துருவனை ஆசீர்வாதம் பண்ணினா. சுருஜியோடு துஷிச்ச மனசு இப்போ பியூரிஃபை ஆயிடுத்து. பகவானோட கருணை இருந்தது அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய துஷிச்ச மனசும் நல்ல மனசாயிட்டு மாறிடும். நடக்காததாயிட்டு நாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடந்துடும். சுருஜியோடு நல்ல குணம் இப்ப பிரகடமாயிட்டு வந்தது. துருவனை சொந்த புத்திரனாயிட்டு ஸ்வீகரிச்சா சுருஜி. பகவானை தபசு செஞ்சு என்னோட வயத்துல வந்து பிறந்தா மட்டும்தான் ராஜாவோட மடியில உனக்கு உட்காரத்துக்கு சாதிக்கும் அப்படின்னு சொன்ன சுருஜி இப்போ துருவனை ஓடி வந்து கட்டி பிடிச்சா. சொந்தம் புத்திரனான உத்தமனை எப்படியாக்குமோ பாசத்தோடு கூடிட்டு சுருஜி பார்க்கறா. அதே மாதிரி துருவனை பாசத்தோடு கூடிட்டு சுருஜி கட்டி பிடிச்சா. துருவனோடு சொந்தம் அம்மையான சுனீதி பார்த்துட்டு நிக்கிறத சுருஜி துருவகுமாரனை கட்டி பிடிச்சா. சுருஜியோடு ஈகோ அப்படிங்கிறது இப்போ காணாம போயிடுது. பரிஷ்வஜ்யா நன்னா கட்டி பிடிச்சா, கைகளால சுத்தி வரிஞ்சு கட்டி பிடிச்சா அப்படின்னு அர்த்தம். துருவகுமாரனை நன்னா கட்டி பிடிச்சிட்டு பாஷ்ப கத்கத கிரா ஆனந்த கண்ணீரால தொண்டையெல்லாம் அப்படி எடறீண்டு ஜீவ இதி நிறைய வருஷங்கள் வாழு புத்ரா அப்படின்னு ஆஹா சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சா. சுருஜி காரணமாக்கமே துருவன் வன்ய மிருகங்கள் எல்லாம் இருக்கிற வனத்துக்கு யாத்திரையானது. எந்த ஒரு ஆபத்தும் சம்பவிக்காதக்கு இப்போ இதா துருவகுமாரன் திரும்ப வந்திருக்கார். ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு சிரஞ்சீவி பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினா சுருஜி. நீண்ட நாள் நீ ஆயுஷ்மானாயிட்டு பவிக்கட்டும் அப்படின்னு, நன்னா நீ ஜீவிச்சுக்கோ இது இப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினா சுருஜி.